சின்ன வயசில் நான் வந்து முகமது அலியோட ஒரு கதை படிச்சிருக்கேன். அவர் அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா நம்மளை சுற்றி எல்லாமே ஒயிட்டாக இருக்கே, ஏன் எல்லா நல்ல விஷயங்களையும் ஒயிட்டாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஜீசஸ். ஏன் பிளாக் ஜீசஸ் இல்லையா, ஏன் ஜீசஸ் ஒயிட்டாகவே இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதாக நான் படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பிளாக் ஜீசஸ் இமேஜை சொர்க்கவாசல் படத்தில் பார்த்தேன். பாலிடிக்ஸ் நம்ம உள்ள படிக்கும்போது, இப்போ ரஞ்சித் சார் டீம்லையும் நம்ம சேர்ந்து பாலிடிக்ஸாக நிறைய உள்ள அணுகும்போது பிளாக் பீப்புளோட லிபரேஷன்ன்ற ஒரு போராட்டமே வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது அவங்க அந்த கலை வடிவம் ஹிப்ஹாப் எப்படி அவங்க கையில் எடுத்து ரேப்பு அது நம்மளுக்குமே ரொம்ப ஜாகிரபிக்கலாக அமெரிக்காலேருந்து நம்ம தள்ளி இருந்தாலும் அது நம்மளுக்கு பயங்கரமாக ஒன்று கனெக்டான ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்து நின்றுச்சுல. அப்போது அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழியாக அவங்களோட லிபரேஷன் பற்றி ஒன்று பேசுகிற விஷயம் போது அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஒரு விஷயமா இருந்துச்சு. சர்ச்சுமே சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் வெயிட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் டு த லெவல் தட் அவங்க ஆஃப்ரிக்கன்ஸை வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லையும் நியூ டெஸ்ட்மெண்ட்லையும் எதுலேயுமே வந்துட்டு அவங்கள வந்து தவறானவங்களாவே காமிச்சிருந்தாங்க. அப்போது பிளாக் பீப்புள் வந்துட்டு அவங்க சர்ச்சோட இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போய் நம்மளோட விடுதலைக்காக போராடும் போது அவங்க அந்த ஜீசஸோட இதே அவங்க தோற்றத்தையே அவங்க என்னென்னு கேள்வி கேட்குறாங்க. அவங்க அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் காலாக நான் பார்த்தேன்னா. முகமது அலி வந்து அதை பண்ணார். அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு டூபாக் ஷக்கூர் அப்படின்ற ஒரு ரேப்பர் இருக்கார். ரொம்ப பெரிய லெவல் ரேப்பரை சுட்டு கொண்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு இதில் வந்துட்டு. ஏன்னா பொலிட்டிக்கலாகவும் செம்ம எழுச்சி 27 ரொம்ப சின்ன வயசான ஒருத்தர் தான். பட் அவர் எழுப்பின கேள்விகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஐ ஓப்பனரான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் சர்ச்சுன்ற ஒரு இதில் தான் வந்துட்டு மார்ட்டின் லூதர் கிங்க்கும் மால்கம் எக்ஸ்ன்றதுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. அந்த இடத்துல நம்மளே வந்து இது சொல்கிறாங்க, நம்ம எப்படி அந்த இதுக்குள்ளே இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போய் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் மால்கம் எக்ஸ் வந்து முன்னுக்கு வைக்கிறார். அப்போ தான் வந்து பிளாக் ஜீசஸ்ன்ற கான்செப்ட் வந்து உருவாகுது. பிளாக் ஜீசஸ் பற்றி நான் அதுக்கப்புறம் எடுத்து படிக்க எனக்கு என்ன புரிஞ்சலாக பிளாக் ஜீசஸ் பற்றி கிடச்சிச்சுன்னா, ரிலீஜன் ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் ஃபார்மில் ஒன்று இருக்குது. பட் அது ஒரு செட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ், செட் ஆஃப் இதில் மட்டும்தான் அது யார் ரிலீஜனை ஃபார்ம் பண்ணாங்களோ இல்லை அது யார் அந்த கடவுளுக்கு அப்புறம் இது எடுத்தாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து கையில் ஆழ்ந்துட்டு இருக்காங்க. என்னோட ஓன் ஆஃப்ரிக்கன் லேண்ட்லேருந்து ஒரு ஜீசஸ் இருந்தானா அவன் எப்படி இருப்பான், அவன் என்ன லவ் பேசுவான், யாருக்காக லவ் பேசுவான், எனக்கு ரிலேட்டபிளா என்னவா இருக்கான், என்னோட இனத்தை சேர்ந்த ஒரு ஜீசஸ். கடவுள் இருக்காரு இல்லைன்றதுல மட்டும் நம்ம தாண்டி போகிறோம். பட் எவ்வளோ பேர் நடுவில் இருக்காங்க. நடுவில் நான் சொன்னா ஒரு ஃபெய்த் யார் மேலேயோ இருக்கு. பட் நான் ரொம்ப பிளைண்ட் பிலீஃபில் மட்டும் அந்த ஸ்கிரிப்சர்ஸாக இருக்கட்டும் இதை நான் வந்து கையெடுக்க மாட்டேன். கரெக்ட். அடக்குமுறைகளாக இருக்கட்டும் அதை நான் கையெடுக்க மாட்டேன். அந்த நுவான்ஸ்குள்ள பிளாக் ஜீசஸ் தான் எங்கேயோ வந்து உட்காராருன்றது தான் என்னோட புரிதலில் ஹிஸ்டாரிக்கலாக அந்த இது இவால்வ் ஆயிருக்கு. ஓகே. NAR, most inclusive social commerce platform. One stop for sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க NAR, link in description. For more details, contact 7708105487.